இன்னைக்கு பார்க்க போற டாபிக் என்னன்னா டாட் நெட் ட்ரைனிங் இன் சென்னை. ஃபர்ஸ்ட் டாட் நெட் அப்படின்னா என்னன்றதை பார்த்துலாம். டாட் நெட் அப்படிங்கிறது வந்து ஒரு ஃப்ரேம் ஒர்க். இதுல யூஸ் பண்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா சி ஷார்ப், எஃப் ஷார்ப், விஷுவல் பேசிக் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை யூஸ் பண்ணி ஒரு வெப் அப்ளிகேஷன், மொபைல் அப்ளிகேஷன், டெஸ்க்டாப் அப்ளிகேஷன், கிளவுட் பேஸ்ட் அப்ளிகேஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து தயாரிக்க முடியும். டாட் நெட் வந்து ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்றத பத்தி பார்க்கலாம். டாட் நெட்டோட ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை யூஸ் பண்ணி மல்டிபிளான அப்ளிகேஷன்ஸ் தயாரிக்கிறாங்க அப்படின்றத பத்தி சொல்லியிருந்தோம். இந்த அப்ளிகேஷன்ஸ்ல தான் டைனமிக்கா யூசரை இன்டராக்ட் பண்ற மாதிரி நிறைய டைப் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் கிரியேட் பண்ண முடியும். மல்டிபிள் லாங்குவேஜ் வந்து சப்போர்ட் பண்ணும். எக்ஸ்டென்சிவ் லைப்ரரிஸ் இதை அக்சஸ் பண்ணியும் மொபைல் அப்ளிகேஷன்ஸ் கிரியேட் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த டாட் நெட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு டெக்னாலஜி. நெக்ஸ்ட் நீங்க டாட் நெட் கோர்ஸை ஜாயின் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரியற லிங்க் நம்மளோட அஃபிஷியல் வெப்சைட்டான www.kashuinfotech.com/courses அப்படின்றதுல போயிட்டு நீங்க டீட்டெயிலா அதுல பார்க்கலாம். அதாவது அதுல இருக்கிற கோர்சஸ் அண்ட் சிலபஸ் அப்படிலாம் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்றத டீட்டெயிலா உங்களால பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாம மல்டிபிள் டெக்னாலஜிஸோட கோர்ஸ் வந்து நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா அதை விசிட் பண்ணி பாருங்க. அண்ட் ஆல்சோ இன்டர்ன்ஷிப்பும் ஆல் கைண்ட் ஆஃப் டெக்னாலஜி இன்டர்ன்ஷிப்பும் வந்து நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு. அதுக்கு இந்த வெப்சைட் போய் பார்க்கணும்னா www.internship.kashuinfotech.com அப்படின்ற லிங்கை விசிட் பண்ணி போய் பாருங்க. நெக்ஸ்ட் அட்வான்டேஜஸ் ஆஃப் டாட் நெட் அப்படின்றத பார்க்கலாம். இந்த டாட் நெட் யூஸ் பண்ணி நீங்க ஒரு வெப்சைட்டை கிரியேட் பண்ணும்போது, ஒரு வெப் அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணும்போது அதோட பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் எஃபிஷியன்சி வந்து ரொம்ப அதிகமா இருக்கும், ஸ்பீடாவும் இருக்கும். அதோட செக்யூரிட்டி வந்து ரொம்ப என்ஹான்ஸ்டா த்ரெட்ஸுக்கு அகைன்ஸ்டா ரொம்ப ப்ரொடெக்ட் பண்ண முடியும். கிராஸ் பிளாட்ஃபார்ம் கம்பேட்டபிலிட்டி இதுல இருக்கு. டெவலப்பர் ப்ரொடக்டிவிட்டி, ஸோ டெவலப்மெண்ட் ப்ராசஸ்க்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் அண்ட் ஸ்கேலபிலிட்டியாவும் இருக்கும். நெக்ஸ்ட் ஏன் கோர்ஸ் அண்ட் இன்டர்ன்ஷிப் வந்து இம்பார்ட்டன்ட் ஃபார் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்றத பார்க்கலாம். அண்டர்ஸ்டாண்டிங் இண்டஸ்ட்ரி, ஒரு கம்பெனி எப்படி ரன் ஆகிட்டு இருக்கு, அதுல எப்படிலாம் ஒர்க் பண்றாங்க அப்படின்ற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களால கெயின் பண்ணிக்க முடியும். நெட்வொர்க்கிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அதாவது ஒரு ப்ரொஃபஷனல்ஸ் கூட உங்களால ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஒன்று கிரியேட் பண்ணிக்க முடியும். எக்ஸ்ப்ளோரிங் கரியர் பாத்ஸ் அண்ட் ஜாப் பிளேஸ்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களோட கரியர் பார்த்து எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். பிளஸ் ஜாப் பிளேஸ்மெண்ட்டுக்கும் உங்களுக்கு ரெஃபர் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் நீங்க பாத்துட்டு இருக்கிறது நம்மளோட பிளேஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸோட லிஸ்ட் தான். இதே மாதிரி அவங்க என்ன ரோல்ல ஜாப் பிளேஸ் ஆகியிருக்காங்க, எந்த மாதிரியான குவாலிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்கறதுக்கு www.kashuinfotech.com/placed students அப்படின்ற லிங்கை கிளிக் பண்ணி போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் டாட் நெட் ஃப்ரேம் ஒர்க் அப்படின்றத பத்தி பார்க்கும்போது டாட் நெட்ல வந்து விஷுவல் ஸ்டுடியோ அப்படின்ற ஒரு ஃப்ரேம் ஒர்க் யூஸ் பண்ணி தான் அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் கிரியேட் பண்றாங்க. அது எப்படி கிரியேட் பண்றாங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணுவாங்க. அது மூலயமா பில்டிங் அண்ட் ரன்னிங் அந்த ப்ராஜெக்டை உள்ள கோடிங் எல்லாம் போட்டு ஃபுல்லா கிரியேட் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட் டீபக் பண்ணுவாங்க. அதுல இருக்கிற ஏதாச்சும் ஃபிக்ஸிங் எரர்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா அதை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் டிப்ளாய்மெண்ட் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்க. இதுதான் வந்து டாட் நெட் ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் காஷி இன்ஃபோடெக்கோட சிஇஓ அண்ட் ஓனரான மிஸ்டர் வெங்கடேசன் பிரபு பத்தி கொஞ்சம் பார்க்கலாம். சார் வந்து மைக்ரோசாஃப்ட் மோஸ்ட் வேல்யூபிள் ப்ரொஃபஷனல் அப்படின்ற அவார்டை கண்டினியூஸா 10 இயர் வாங்கியிருக்காங்க. சார் வந்து 230 டெக்னாலஜி, 120 சர்டிபிகேஷன், ஹெச்ஆர் மேனேஜ்மெண்ட் ஃப்ரம் ஐஐஎம் கோழிக்கோடுல படிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட், தமிழ்நாடு புக் ஆஃப் ரெக்கார்ட், ஏசியா புக் ஆஃப் ரெக்கார்ட், 5 வேர்ல்ட் ரெக்கார்ட் அப்படின்ற மாதிரி மல்டிபிள் அவார்ட்ஸ் வந்து சார் வாங்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இன்டர்நேஷனல் அவார்ட்ஸும் நிறைய வாங்கியிருக்காங்க. ஸோ இதை விசிட் அந்த இருக்கிற லிங்கை செக் பண்ணி பாருங்க. நம்மளோட கோர்ஸ் அண்ட் இன்டர்ன்ஷிப் வந்து ஆஃப்லைன் அண்ட் ஆன்லைன் 2 மோட்லயுமே அவைலபிளா இருக்கு. அதுவும் இல்லாம எந்த மாதிரியான ப்ராஜெக்ட் அண்ட் மினி ப்ராஜெக்ட் எதுவா இருந்தாலுமே வந்து ஸ்கிரீன்ல தெரியுற நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம நீங்க வாட்ஸ்அப்பும் பண்ணலாம், மெயிலும் நீங்க செக் பண்ணலாம். முடிஞ்சா நீங்க நேர்லயுமே வந்து என்கொயரி பண்ணுங்க. தேங்க்யூ.